கடந்த 15 வருட ஆட்சியில் திராவிட ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு சிறிய தொகுப்பு. பல்வேறு வண்ணங்களில், அதாவது வண்ணமயமாக மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டதனுடைய ஒரு சிறிய தொகுப்பு தான் இது. அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் 2012 வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் இசை, கணினி, ஓவியம், வாழ்வியல் திறன் ஆகிய பாடப்பிரிவுகளில் ஆசிரியர்களை பணியமர்த்துறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கடிதம் மூலமாக அழைக்கப்பட்டு ஒரு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தான் இந்த ஆட்சேர்ப்பு நடக்குது. இந்த சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5000, 7000, 7700, 10,000, 12,500, 15,000, அதாவது கடந்த 2012 தற்போது வரை இவர்கள் வாங்கிய ஊதியம் 16,549 பேர் பணியமர்த்தப்பட்டு இதில் ஒரு 300 மாற்றுத்திறனாளிகள் பணியமர்த்தப்படுறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரம் சார்ந்து இவர்களுடைய இந்த ஊதியம் வந்து மிக குறைந்த அளவில் இருப்பதனால 35-30 வயதுக்கு பலரும் இந்த வேலைக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் சுமை அதிகமாகி மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இந்த வேலையை நம்பி நாளைக்கு பணி நிரந்தரம் ஆகிடும், இல்லை அடுத்த வருடம் ஆகிடும்னு நம்பிக்கை இருந்து பலரும் திருமணம் செஞ்சு கொள்ள முடியாமல் இப்படியே தொடர்ச்சியாக வந்து இவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போகுது. இப்படிப்பட்ட சூழலில் தான் அரசியல் புரிதல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய புரிதலாக மாறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்ணமயமாக வந்து இவர்கள் எப்படி ஏமாத்துறாங்க. ஐயா உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஐயா எடப்பாடியார் இருந்தபோது கடைசி நேரத்தில் அவர் கூட பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது 5 நிமிடத்தில் 1 மணி நேரத்தில் மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பு வழங்கினார் அப்படின்னு ஒரு விளம்பரம் போட்டு அவர் செல்லக்கூடிய பாதையில் ஒரு மாற்றுத்திறனாளியை நிறுத்தி அவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதாக போட்டது. இப்படி தொடர்ச்சியா அங்க திராவிட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் ரொம்பவும் பாத்தீங்கன்னா விளம்பரத்திற்காக மட்டுமே பயன்படுத்திய ஒரு நெகிழ்வான ஒரு விஷயங்களை தான் இப்ப இந்த தொகுப்புல நாம பார்க்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2016 ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் வாக்குறுதியா தராங்க. என்னன்னா அனைத்து ஆசிரியர்களும், பகுதி நேர ஆசிரியர்கள் அத்தனை பேரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் 2016 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2021 முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆட்சி அமைத்தால் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் துணை முதல்வர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் பேச்சிலேயே மாற்றுத்திறனாளிகள் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க தொடர்ச்சியாக வந்து இப்படி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறையில் இப்படி இருக்காங்க, இந்த மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் பணி நிரந்தரம் தரணும், அதற்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அரசாணை நமது முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கொண்டு வந்த அரசாணை இருக்கு 151. அவர் கொடுத்த 3 முத்தான திட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயர், மாற்றுத்திறனாளிகள் துறை, மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதார அரசாணை, வேலைவாய்ப்பு அரசாணை. இந்த அரசாணை வந்து கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. நமது ஆட்சி அமைந்த பிறகு இப்பொழுது நாம் அதை ஆய்வு செய்து இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தி தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பாக தரணும்னு முதல் சட்டமன்ற பேச்சில் வந்து பேசும்பொழுது அதற்கு ஏற்புரை வழங்கிய முதல்வர் அவர்களும் வந்து படிப்படியாக நாம் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து இவர்கள் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க அதற்கான முன்னெடுப்புகளை எடுப்போம்னு ஏற்புரை வழங்கியிருந்தார். இப்படி தொடர்ச்சியா திராவிட கட்சிகளை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் அத்தனை பேருமே மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படி வண்ணமயமான வாக்குறுதிகளை தந்து எழுத்தளவிலும் பேச்சளவிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் இன்னும் பிற அரசாணைகள், அரசிதழ்களில் வரக்கூடிய செய்திகளில் மட்டுமே தொடர்ச்சியாக இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்ம திரும்ப இதில் பேச வேண்டிய ஒரு கட்டத்திற்கு நாம் நகர்த்தப்பட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சது. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்த நலத்திட்டங்கள்னு சொன்னால் ஒரு 500 ரூபாய் 500 ரூபாய் உதவித்தொகை உயர்வு. அதாவது திராவிட மாடல் ஆட்சி வருவதற்காக ஓட்டுக்காக வாக்குக்காக 1000 ரூபாய் அளிக்கப்படுது, அதற்கு பெயர் உரிமை தொகை.
இங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுவது உதவித்தொகை. இந்த உதவித்தொகை வாங்குவதற்கு இப்ப திருவள்ளூர் மாவட்டத்திலேயே 70,000 பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் உதவித்தொகை வந்து முழுமையடையப்படவில்லை. அவங்க அத்தனை பேருக்கும் முழுமையா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது சீனியாரிட்டி அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அதிகப்படியாக வாங்கக்கூடியது தமிழகத்தில் தான் அதிகப்படியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாம உதவித்தொகை வழங்குறோம். இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைவர்களாகத்தான் நாம பார்க்க முடியுது. சரி, இப்போ இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க செய்த நலத்திட்டங்கள் தான் என்னன்னா, பீச்சில் போய் கால் நனைக்கிற ஒரு திட்டம், அத கடற்கரையில வந்து மாற்றுத்திறனாளிகள் கால் நனைக்கக்கூடிய திட்டம். இப்ப 72,000 பேர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 21 வகையான ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க. 21 வகை ஊனம் இருக்கும்பொழுது அதுல வந்து முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், கைகள் பாதிக்கப்பட்டவர், கால்கள் பாதிக்கப்பட்டவர், காதுகள் செவித்திறன் பாதிக்கப்பட்டவர், மனநலம் பாதிக்கப்பட்டவர், அப்புறம் லெப்ரஸ்கோபி, இப்படின்னு ஒரு 21 வகை வரும். அந்த 21 வகையில முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர், கால்கள் எனக்கு தெரிந்து இந்த 2 இதை சேர்ந்தவர் 72,000 பேர்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க? இந்த 2 வகையை சேர்ந்த ஊனம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த கால் நனைக்கக்கூடிய திட்டங்கள்ல பயன்பெற முடியும். அப்படி இருக்கும்போது அந்த திட்டத்தை வந்து அரசு செய்துவிட்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சாதனை செய்ததாக அதிகப்படியான விளம்பரம் செய்தார்கள். அப்பவே மாற்றுத்திறனாளிகள் சமூகம் வந்து விழித்து கொண்டது. அப்ப இந்த போக்கு வந்து அரசு போக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அரிசி பருப்பு கொடுக்கறது, அவங்களை கூப்பிட்டு உடனே போட்டோ எடுத்து நாங்கள் அவர்களுக்கு துணிமணி ஆடையை எல்லாம் கொடுத்துட்டோம், அவங்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுத்து விட்டோம், அவர்கள் 1 மாதத்திற்கு தேவையான உணவு வழங்கி விட்டோம்னு ஒரு போட்டோ எடுத்து போடுறது, இப்படித்தான் வந்து திராவிட கட்சிகள் வந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கடைசி வரை அணுகியது. இந்த திட்டங்களும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உதவித்தொகையிலிருந்து நாங்க உரிமை தொகைக்கு எப்ப போறது, உரிமைக்கு எப்ப பெறுவதுன்றத கேள்விக்குறிகள்லாம் நமக்கு எழுது. இப்படிப்பட்ட திட்டங்கள் மத்தியில நாம் என்ன செய்யறோம், இன்னும் ஒரு பெரிய திட்டத்தையும் கொண்டு வராங்க. என்னன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்களுடைய குறைகளை பேசுவதற்காக உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதிவு வழங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டம். அதையும் ஒரு மாற்றுத்திறனாளியை வைத்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாதனை, யாரும் செய்யாத சாதனை. அப்போ இங்கேயும் ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுது. நாங்க வந்து 15 வருடமா வந்து பகுதி நேரமா இருக்கிறோம், மாற்றுத்திறனாளிகள் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பலரும் வந்து பார்வையற்றவர்கள் ஒரு 60 பேர் இதுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வருமானம் பத்தல, 10,000, 7,000, 7,700, 12,500, இன்னைக்கு 15,000 ஊதியம் தரீங்க, இப்போ 15,000 ஊதியம். அப்ப இந்த 10,000, 8,000, 7,000 வாங்கின காலத்துல எல்லாமே இந்த நபர்கள், இந்த பார்வையற்றவர்கள் வந்து வீதியாக வாகனங்களை வச்சு கொண்டு பாட்டு பாடி இதை தொடர்ச்சியா அதாவது நீங்க சொல்லக்கூடிய தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை வந்து வளர்ந்துருச்சு. அப்படியே வந்து எப்படி சொல்றது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா எடுக்கிறீங்க. ஆனா அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டுலதான் ஒரு ஸ்பெஷல் கலையை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா இதுதான், இந்த நிலைமைதான். வாகனங்களில் சென்று அவர்கள் பாட்டு பாடி இன்றைக்கும் வந்து தனக்கான நிதியை பெறக்கூடிய சூழல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம ஊடகங்கள் வாயிலா பேசினாலும் அதை பற்றி ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காம இவங்க என்ன பண்றாங்க, நியமன ஆணை. சரி, இந்த நியமன ஆணையில நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடும் போது முதல்வருடைய கான்வாய் போகிற வழியிலேயே பீச் ரோடு, அந்த நம்மளுடைய அந்த கண்ணகி சிலை எதிர்க்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் முன்பு போராடும் போது கூட அது முதல்வர் போறாருன்னு சொல்லி நம்ம எல்லாம் உள்ள தள்ளி லாக் பண்ணிட்டு அந்த பக்கம் அவர் முதல்வர் போனதுக்கு அப்புறம் இந்த போராட்டத்தை நடத்த வழிவகுக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட என்ன நினைக்கிறோம், நாம இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க வந்து என்னதான் போராடினாலும் முதல்வர் செவிக்கு எட்டாது. நீங்க முதல்வர் கான்வாய் போகிற வழியிலேயே நீங்க என்னதான் வந்து போராடினாலும் முதல்வர் காதுக்கு எட்டாத ஒரு சூழல் இருக்கிற ஒரு சூழல்ல நான் எங்கேயோ கடைக்கோடியில கிராமங்கள்ல நீங்க கொடுக்குற நியமன பதவியில உட்காந்துட்டு பேசினா மட்டும் இந்த அதிகாரிகளுக்கோ இந்த அரசு இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ கேட்குமா அப்படின்ற கேள்வியும் இங்க எழுதுது. இப்படித்தான் இவர்களுடைய கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் வந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை கேலி செய்யற வகையில தான் இந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நமக்கு மாற்றம் வேணும் என்று எதிர்பார்த்த ஒரு சமூகம் மாற்றுத்திறனாளி சமூகம். அந்த சூழல்ல தான் வாராது வந்த மாமணி போல ஐயா இன்றைய முதல்வர் விஜய் அவர்கள் வராங்க. அண்ணனாய், தம்பியாய், தோழனாய், நண்பனாய் அப்படி வரும்போது நண்பர் விஜய்னு இங்க இருந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நண்பர் விஜய் வரும்போது
முதல்வர், மாண்புமிகு முதல்வர் நண்பர் விஜய் வரும்போது தான் அவர் சொல்றாரு, எல்லாருக்குமான வாழ்வாதாரம் இங்க கிடைக்கணும். ஒரு பைக் கண்டிப்பா யாருக்கு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு ஒரு பைக்காவது இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு கார் இருக்கணும், அவங்களுக்கு நல்ல வீடு வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா பல மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சென்ட் இலவச வீட்டு மனை கேட்டு பலரும் கொடுத்து இன்னைக்கு வரை அதை பெருசா நடைமுறைப்படுத்தியதா தெரியவே இல்லை. திராவிட கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே தருது. அப்படித்தான் இது தொடர்ச்சியா போகுது. ஏன்னா இப்படிப்பட்ட சூழல்ல இப்படி ஒரு தலைவர் வரும்பொழுது நான் இங்க இருக்கக்கூடிய அந்த ஊழலை ஒழித்து நம்மளுடைய அரசு கஜானாவிற்கு மிகப்பெரிய நிதியை கொண்டு வருவேன் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு புரட்சிகரமான ஒரு சூழலா தெரிகிற இந்த சூழல்ல நாம முழுவதுமாக மாற்றுத்திறனாளிகள் சமூகம் இவருடைய வரவை எதிர்பார்த்து காத்திருந்தது. அது போல காலமும் ஒத்துழைத்து இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் நண்பர் விஜய் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த வாழ்வாதார சூழலை கடந்த 15-20 வருடங்களாக திராவிட கட்சிகள் மாற்றுத்திறனாளிகளை எந்த அளவுக்கு ஏளனப்படுத்தி இழிவுபடுத்தி வைத்திருந்தது என்பதற்கு இப்போது பள்ளிக்கல்வித்துறையில், அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய 280 மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே சாட்சி. இதற்கு முன்னாடி ஊடகங்கள்ல தொடர்ந்து பேசிய போது கூட எங்களுடைய சூழல், எங்களுடைய உரிமையை பேச முடியாத ஒரு சூழல் இங்க தொடர்ந்த ஒரே காரணத்தினால இதை நாம தொடர்ந்து பதிவிட முடியாத ஒரு சூழல்னாலையும் இப்படியே எங்களுடைய வாழ்வாதாரம் தடைப்பட்டு கிடந்தது. இப்போ இன்றைய முதல்வர் அவர்கள் எங்களுடைய இந்த வாழ்வாதார சூழலை கருத்தில் கொண்டு இனியும் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற இந்த ஒரு மேம்போக்கான ஒரு இது இல்லாம மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் ஏமாற்றப்படாமல் விஜய் அவர்கள் நிச்சயமா காத்திடுவார் என்ற ஒரே நம்பிக்கையில அவருடைய செவிகளுக்காக அவருடைய பார்வைக்காக இந்த பதிவு. விஜய் அவர்கள் உடனடியா எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆய்வு செய்து பள்ளிக்கல்வித்துறையில் 15 வருடங்கள் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வேதனையோடு, அதாவது எங்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே கூட கேட்கிற அளவுக்கு எங்களுடைய வாழ்வை இன்னுமா உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையான ஒரு மனிதன் 1 வருஷம் அவமானப்படலாம், 2 வருஷம் அவமானப்படலாம், 15 வருஷம் தொடர்ந்து அவமானத்தில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க இன்றைய முதல்வர் நண்பர் விஜய் அவர்களுக்கு இதன் மூலம் ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.